அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் அருண்குமார். இது உங்கள் அருண் லா யூனிவர்ஸ் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சட்டப்பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, கொலை வழக்குகளை எவ்வாறு நடத்துவது, இந்த கொலை வழக்கை நடத்தும் டிஃபென்ஸ் வழக்கறிஞர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், அதே போல அரசு தரப்பால் தாக்கல் செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலத்தில் உள்ள சாட்சியத்தில் எவ்வாறு ஒரு முரண்பாட்டை கொண்டு வர முடியும் குறுக்கு விசாரணையில், அதனை எவ்வாறு அந்த குறுக்கு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்ப ஒரு கொலை வழக்குகள்ல கொலை நடந்துள்ளது என்று முதலில் தகவல் சொல்லப்பட்ட நபர் புகார் அளித்துள்ளாரா, அந்த மாதிரியான ஒரு குறுக்கு விசாரணை விஷயத்தை நாம எவ்வாறு அந்த வழக்குல கொண்டு வர்றது, எந்தெந்த விஷயங்களில் இன்கன்சிஸ்டன்சி மற்றும் கான்ட்ரடிக்ஷனை கொண்டு வரலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இப்ப நாம சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பதற்காக உச்சநீதிமன்றம் அளிக்கப்பட்ட ஒரு வழக்கின் தீர்ப்பை தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். அது அலார்கா அபீப் மெனம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதோடைய கிரிமினல் அப்பீல் நம்பர் பாத்தீங்கன்னா 2828 அண்ட் 2829 ஆஃப் 2023. இதோடைய சைட்டேஷன் 2024 8 SCR 345. சுப்ரீம் கோர்ட்ல நடைபெற்ற இந்த வழக்குடைய தீர்ப்பளிக்கப்படுவதற்கு முன்பு இந்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாம். இப்ப அதை பார்ப்பதற்கு முன்பு விசாரணை நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கில் எவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது, எந்த விஷயத்தின் அடிப்படையில் இந்த வழக்குல தீர்ப்பளிச்சாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த வழக்குடைய அடிப்படை நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாக்கா, இப்ப அந்த இறந்த நபர் மற்றும் அவருடைய உறவினர் இந்த இருவரும் ஒரு டூ வீலர்ல வராங்க. டூ வீலர்ல பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு சிறு தூரம் போகப்படும் முன்பு அங்க எதிரி அவர்களை வழிமறித்து ஒருவருடைய செல்போன் நம்பர் கேட்கப்படுவதற்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி அந்த எதிரி அந்த இறந்த நபரை கொலை செய்யறாரு. இதுதான் வழக்குடைய ஃபேக்ட். அடிப்படையில என்ன நடந்தது என்பது அரசு தரப்புடைய வழக்கின் சுருக்கம். இப்ப இதோடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பால் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இறந்த நபருக்கும் எதிரி இருவருக்கும் ஒரு தண்ணீர் திறப்பதில் பிரச்சனை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தான் மோட்டிவா சொல்றாங்க. அப்ப அந்த மோட்டிவும் ஏன்னா கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசன்ட் பண்ணணும். ஏன்னா சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் உள்ள வழக்குகள்ல மோட்டிவ் கண்டிப்பா அரசு தரப்பால் நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த வழக்குல அரசு தரப்பால் மோட்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, முகாந்திரம் இந்த இருவருக்குள் தண்ணீர் திறப்பதில் பிரச்சனை இருந்தது, அது சம்பந்தமான சில பஞ்சாயத்துகளில் இருவரும் சண்டை போட்டுள்ளனர், அததான் மோட்டிவா அரசு தரப்பால் சொல்றாங்க. இப்ப அந்த எதிரி அந்த இறந்த நபரையும் அவருடைய உறவினரும் டூ வீலர் செல்லும் போது வழிமறித்து அவருடைய செல்போன் நம்பர் வாங்குற மாதிரி என்ன பண்ணாருன்னா, அவர் கொலை செஞ்சிட்டாரு, கத்தியால வெட்டிட்டாரு, குத்திட்டாங்க அப்படின்றதுதான் இந்த வழக்குல அடிப்படையோட பொறுமை. இப்ப இந்த வழக்குல விசாரணை நீதிமன்றம் ட்ரையல் கோர்ட் என்ன தீர்ப்பளித்தாங்க அப்படின்னு சொல்லப்படும் போது, இந்த வழக்குல எதிரிதான் குற்றவாளி என விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து குஜராத் ஹைகோர்ட்ல இவர் இந்த வழக்கு அப்பீலுக்கு எடுத்துப்படும் போது குஜராத் ஹைகோர்ட்டும் விசாரணை நீதிமன்றம் அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துறாங்க. இதற்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறாரு இந்த வழக்குல இந்த அக்யூஸ்ட். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பாக்குறாங்க, அதாவது விசாரணை நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் என்ன விஷயங்கள்லாம் பரிசீலனை செய்யப்பட்டதாக இந்த வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த வழக்குல உள்ள இன்கன்சிஸ்டன்சி மற்றும் கான்ட்ரடிக்ஷன் இந்த ரெண்டு விஷயங்களை விசாரணை நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றம் சரியாக கன்சிடர் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறாங்க. இப்ப இந்த வழக்குல அந்த உறவினர் கூட போனார் இல்லையா, இறந்த நபர் கூட, அவர் PW11 இருக்கிறாரு, PW12 ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாரு இந்த வழக்குல. இப்ப இந்த PW11 என்ன சாட்சியம் சொல்றாருன்னா, நான் என்னுடைய இறந்து போன அந்த நபர் அவரிடம் டூ வீலர்ல போகும்போது பெட்ரோல் போட்டுட்டு நாங்க பெட்ரோல் பங்கை தாண்டி சிறு தூரம் போகப்படுவதற்கு அந்த இடத்துல எதிரி எங்களை வழிமறிச்சு அவர் அந்த நபரை கொலை செய்தாரு அப்படின்றதுதான் அவருடைய சாட்சியத்துல சொல்றாங்க. இப்ப
இந்த வழக்குல வந்து எந்த இடத்துல வந்து இன்கன்சிஸ்டன்சி மற்றும் கான்ட்ராக்ஷன் வந்து இருக்குது இந்த சாட்சிகளுடைய வாக்குமூலத்துல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கப்படும் போது உண்டு. இந்த PW11 சொன்னோம் இல்லையா, அந்த உறவினர் தான் வந்து முதல்ல வந்து அந்த கொலை சம்பவத்தை வந்து பார்த்தாரு அப்படின்றது தான் அவருடைய சாட்சியத்துல. ஆனா PW12 வந்து இருக்கிற ஒரு போலீஸ் வந்து என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பாட் அந்த இடத்துக்கு வந்து அந்த PW12 வராரு, வந்து அந்த கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படும் அந்த ஆர்டிகல்ஸ், அதாவது அந்த கத்தி மற்றும் அந்த பொருட்களை வந்து கொலை செய்யப்பட்ட ஆயுதங்களை வந்து எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைக்கிறார். யாருன்னா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள். இப்ப அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து முதல்ல வந்து புகார் கொடுக்காம, இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காம, அதே போல பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம் என்னன்னா அந்த ஆர்டிகிள்ஸை வந்து இவர் வந்து எடுத்துட்டு போய் சீசர் மெகாசர் வந்து அங்க வந்து போடுறாரு, அங்க வந்து ஒப்படைக்கிறாரு அந்த ஸ்டேஷன்ல அந்த போலீஸ் கான்ஸ்டபிள். அப்படின்னா அந்த சீசர் மெகாசரை இவர் தான் வந்து ஒப்படைச்சார் என்ற அந்த கையொப்பம் வந்து செய்யப்பட வேண்டும். அதுதான் வந்து, ஆனா வந்து அதை எதையுமே வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் வந்து சொல்லல. அந்த சாட்சியத்தை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்ப இந்த PW11 வந்து இவர் பாத்தீங்கன்னா அந்த இறந்து கிடந்தவருடைய உறவினர். அப்புறம் வந்து அவருடைய சாட்சிய வாக்குமூலத்துல வந்து கரெக்டாக வந்து அந்த இருவருக்கும், அதாவது இறந்து போன நபருக்கும் அந்த கூட உட்கார்ந்து போனார் இல்லையா அந்த PW11, இவர்கள் இருவருக்கும் தான் வந்து வழியில நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு போலாம் அப்படின்ற இந்த விஷயம் வந்து தெரியும். அப்படி தெரிந்திருக்கும் போது கரெக்டா அந்த பெட்ரோல் பங்காண்ட இவங்க 2 பேர் வந்து வருவாங்கன்னு எதிரிக்கு வந்து எவ்வாறு தெரியும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த வழக்குல வந்து நிரூபிக்கப்படவில்லை. இதை வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வந்து கருதுறாங்க. இந்த வழக்குல PW12 இவர் வந்து எதிரியை வந்து எப்ப அடையாளம் காட்டுறாரு, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காரு, அவர் தானே முதல்ல ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஆயுதங்கள்லாம் வந்து ரெக்கவரி எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒப்படைச்சாரு. அவர் வந்து எதிரியை வந்து முதல்ல எங்க பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்ற விசாரணையில என்ன சொல்றாருன்னா, அந்த நீதிமன்றத்துல எதிரி இருக்கும்போது முதல் தடவை அப்பதான் வந்து எதிரியை வந்து பார்ப்பதாக அவர் வந்து வாக்குமூலம் தராரு நீதிமன்றத்துல. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா டாக் ஐடென்டிபிகேஷன். இந்த ஐடென்டிபிகேஷன்ன்றது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து போலீஸ்ல வந்து போலீஸ் மூலியமாக சில எதிரிகளை வந்து அழைத்து அதுல வந்து எதிரியை வந்து வைத்து இந்த சாட்சியை வந்து கூட்டிட்டு வந்து அடையாளப்படுத்த, அந்த அடையாள அனுபவிப்பு வந்து வேற. அந்த அடையாள அனுபவிப்பு வந்து எதுவுமே நடத்தப்படாம இங்க வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து நீதிமன்றத்துல எதிரி ஆஜராகும் போது அந்த வழக்கு விசாரணையில எதிரியை வந்து அடையாளப்படுத்துவதுதான் இந்த டாக் ஐடென்டிபிகேஷன் சொல்றாங்க. அப்ப அதனை வந்து முதல் தடவை இந்த டாக், அதாவது அந்த கூண்டுல எதிரி கூண்டுல இருக்கும்போது அடையாளப்படுத்துவது அன்பிலீவபிள் அண்ட் அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா முதல்ல வந்து ப்ராசிக்யூஷன் தரப்புல அவர் வந்து அந்த ஆயுதங்கள்லாம் வந்து அந்த காவல் நிலையத்தில் வந்து ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்லப்படுவதற்கு உறுதியளிக்கும் விதமாக அவர் வந்து டெய்லி டைரி ரிப்போர்ட்லயும் வந்து அதை பற்றி எதையும் வந்து குறிப்பிடப்படவில்லை. அதையும் வந்து பாக்குறாங்க. அப்ப ஆயுதங்களை வந்து ரெக்கவரி பண்ணதா வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எந்த ஒரு ஆதாரத்தையும் வந்து அரசு தரப்புல வந்து தாக்கல் செய்யப்படல அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த வழக்குல பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து இப்ப முதல்ல வந்து இந்த வழக்குல புகார் கொடுத்த நபர் வந்து அந்த பின்னாடி உட்கார்ந்து போனார் இல்லையா, அதாவது அந்த எதிரி வந்து அந்த நபரை வந்து கொலை செய்யறாரு. அப்ப பின்னாடி உட்கார்ந்து இருப்பவர் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த இறந்த நபர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போகப்படும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா PW11 வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பின்னாடி அதற்கு அப்புறம் தான் வந்து PW11 வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அப்ப முதல்ல அந்த விஷயம் தெரிஞ்ச நபர் வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகி இருந்தனால அந்த புகாரை வந்து முதல்ல கொடுத்துருக்கணும் அப்படின்றத நீதிமன்றம் வந்து சொல்றாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த கிரைம் செய்வதற்காக, மர்டர் செய்வதற்காக அந்த மர்டர் வெப்பனை வந்து இந்த போலீஸ் வந்து கொண்டு வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைச்சாருன்றதுக்கு அதை ப்ரூவ் பண்ணும் விதமாக அவர் வந்து டெய்லி டைரி ரிப்போர்ட்லயும் வந்து அதை மென்ஷன் பண்ணல. அதே போல அதனை வந்து அந்த மெகாசர்லயும் வந்து அவருடைய கையெழுத்து வந்து போடல. அதுக்கு அடுத்தது பார்க்கப்படுவதற்கு முன்பு இப்ப இந்த வழக்குல அக்யூஸ்ட் வந்து கன்ஃபெஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த அக்யூஸ்டோடைய கன்ஃபெஷன் வந்து எப்ப ரெக்கார்ட் செய்யப்படுகிறது என்று
பார்க்கப்படும் போது இந்த வழக்கில் PW2 வந்து மெடிக்கல் ஆபீசர் வந்து வராரு, மருத்துவர் வந்து அவர் என்ன சாட்சியம் வந்து சொல்றாருன்னா, இந்த வழக்குல அந்த கொலை செய்யப்பட்ட நபர் பின்னாடி வந்து உட்காந்து போனார் இல்லையா ஒருத்தர் சொந்தக்காரரு, அவருக்கு வந்து இன்ஜுரி ரிப்போர்ட் கொடுக்கப்படும் போது இந்த எதிரியை வந்து அழைத்து வந்தார்கள். யார் அழைத்து வந்தார்கள்னா போலீஸ் வந்து அழைத்து வந்தார்கள். அப்ப போலீஸ் அழைத்து வரும்போது அந்த எதிரியுடைய கன்ஃபெஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்ப போலீஸ் இருக்கும்போது கன்ஃபெஷன் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளும் விதமான வாக்குமூலம், ஒப்புதல் வாக்குமூலம் கிடையாதுன்றதுதான் பல வழக்குகள்ல வந்து நீதிமன்றம் வந்து சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப அந்த சீசர் பஞ்சநாமாவை இருந்தாலும் அந்த சீசர் பஞ்சநாமாவில் விட்னஸா வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுடைய கையொப்பம் இல்லை. அதே போல ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியில ரிப்போர்ட்ல வந்து என்ன விஷயம் வந்தது என்று பார்க்கப்படும் முன்பு அந்த கொலை செய்யப்பட்டவருடைய இறந்தவருடைய ரத்தமும் அந்த கைப்பற்றதாக வந்து சொல்லப்படும் ஆயுதத்தில் உள்ள ரத்தம் வந்து ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பட் இதுல என்ன ஒரு விஷயம்னா, கொலை செய்யப்பட்ட ஆயுதம் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு FSL ரிப்போர்ட் வந்துருச்சு. ஆனா இந்த எதிரி தான் வந்து அந்த ஆயுதத்தை வந்து பயன்படுத்தினாரா, அதனை உறுதி செய்யும் விதமாக எந்த விதமான சாட்சியம் வந்து அரசு தரப்பால வந்து தாக்கல் செய்யப்படல. ஏன்னா அந்த கொலை செய்யப்பட்ட ஆயுதம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து யார் வந்து அதை எடுத்துட்டு போறாங்க, அப்ப அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் தான் அந்த வழக்குல எடுத்துட்டு போறாரு. அவர் எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து நான் வந்து இதை எடுத்துட்டு வந்தேன், இந்த ஆயுதத்தை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதையும் வந்து ரிப்போர்ட்டும் வந்து சப்மிட் பண்ணல. அதே போல அந்த மெகாசிர்லயும் வந்து அவர் சாட்சியமாக வந்து கையொப்பம் படல. இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பண்றாரு அந்த கிரைம் ஸ்கேன்ல இருந்து. அப்ப கலெக்ட் பண்ண பிறகு வந்து அந்த PW11 வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அதன் மூலமா வந்து FIR ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. அப்ப அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இவர் போய் வெப்பனை வந்து சீஸ் பண்ணாரு இல்லையா, அதை வந்து ரிப்போர்ட் பண்ணாமலே அப்ப வந்து சீஸ் பண்ணாருன்னா அது வந்து போஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப FIR வந்து ஒரு போஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா அவருக்கு வந்து சம்பவம் நடந்ததாக வந்து தெரியும். அப்ப அவர் வந்து அந்த கிரைம் ஸ்கீனுக்கு போயிட்டு அந்த வெப்பனை வந்து அவர் வந்து ரெக்கவரி பண்ணிட்டு வராரு அப்படி சொல்லப்படும் போது அவருடைய கம்ப்ளைண்ட் அடிப்படையில் FIR வந்து ரிஜிஸ்டர் பண்ணி மெகாசிர் வந்து போட்டிருக்கணும். இவர் வந்து அந்த வெப்பனை வந்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைத்த பிறகுதான் வந்து அந்த கூட உட்கார்ந்து போனவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் அடிப்படையில் வந்து FIR வந்து ரிஜிஸ்டர் பண்ணா அது வந்து போஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுடைய FIR அப்படின்னு சொல்லிட்டு அந்த FIRல ஒரு நம்பகத்தன்மை வந்து இல்லை அப்படின்றத இந்த விஷயத்துல வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இந்த வழக்குகள்ல ஒரு சின்ன சின்ன மைனர் கான்ட்ரடிக்ஷன் வந்து எவ்வாறு வந்து ஒரு மேஜர் கான்ட்ரடிக்ஷனா வந்து வெளிவருது அப்படின்றத இதை வந்து எவ்வாறு வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து ஆய்வு செய்யல அப்படின்றதையும் இந்த வழக்குல வந்து உச்ச நீதிமன்றம் வந்து சொல்ற. அரசு தரப்பால் சொல்லப்பட்ட அந்த வழக்குடைய பொருண்மையில எவ்வாறு வந்து ஒரு லேக்குனா இருக்குது, அதாவது இடைவெளி வந்து பொருந்தக்கூடாத வகையில வந்து இருக்குது, அதை எவ்வாறு வந்து இந்த உச்ச நீதிமன்றம் இந்த கொலை வழக்குல வந்து சொல்றாங்க அப்படின்றது இந்த வழக்குடைய தீர்ப்புல வந்து நம்ம பார்த்தாக்கா தெரியும். இந்த வழக்குடைய தீர்ப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஃபெஷனை வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் ஸ்கீன் வந்து போறாங்க ஒரு போலீஸ்னா அதை வந்து எப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். அதே போல ஒரு கொலை வழக்குகளை சாட்சியத்துல வந்து எவ்வாறு வந்து ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக வந்து வெளிவரப்பட்ட அந்த இன்கன்சிஸ்டன்சி மற்றும் கான்ட்ரடிக்ஷனை விசாரணை நீதிமன்றம் பார்க்கணும் என்பது போன்ற பல தகவல் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குடைய தீர்ப்புல வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இப்ப நம்ம கொலை வழக்குகளை வந்து டிஃபென்ஸ் பண்ண போறோம்னா அப்ப அந்த டிஃபென்ஸ் பண்ணும்போது ப்ராசிக்யூஷன் தரப்புல வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வந்து அவங்களுடைய விட்னஸ் சொல்லப்படும் அந்த எவிடன்ஸ்ல என்ன மாதிரியான ஒரு இன்கன்சிஸ்டன்சி வந்து அந்த ப்ராசிக்யூஷனுடைய கேஸுக்கு எதிராகவே வந்து இருக்குது, அந்த கான்ட்ரடிக்ஷனும் வந்து எவ்வாறு வந்து அந்த ப்ராசிக்யூஷன் கேஸுக்கு எதிராக வந்து இருக்குது, அதை எவ்வாறு வந்து நம்ம ஆர்குமெண்ட்ல வந்து பேசணும் என்பது போன்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த வழக்குடைய தீர்ப்பை வந்து பார்க்கப்படும் போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நுணுக்கங்கள் வந்து தெரிய வரும். அதனால ஒரு கொலை வழக்குகளை நடத்தும் டிஃபென்ஸ் வழக்கறிஞர்கள் இந்த தீர்ப்பை வந்து படிச்சு பார்த்தாக்கா அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். தொடர்ந்து நம்மளுடைய அருண்லா யூனிவர்சிட்டி சேனல்ல பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி.